ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க வீட்ல இருக்க பொருள் எல்லாம் ஏன் இருக்கு, எதுக்கு இருக்குன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கிறதும் ஒரு ஆர்கனைஸ்டா இல்லைன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? என்னோட வீடு சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு சுத்தமா நேர்த்தியா இருக்கணும்னு கனவு காண்றீங்களா? ஆனா இனி கவலைப்பட வேண்டாம். அதுக்காகவே தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்க ஒரு மெத்தட். அதுதான் தி கோன்மாரி மெத்தட், a Japanese decluttering technique developed by Marie Kondo. இதை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இந்த மெத்தட் தான் பல லட்சம் மக்களுக்கும் அவங்க லைஃபை சந்தோஷமா மாத்துறதுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. இந்த கோன்மாரி மெத்தடோட பிரின்சிபல் என்ன, இது எப்படி ஃபாலோ பண்ணணும், இதனால என்ன பயன்கள் இருக்கு, இதெல்லாம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றப்போ நீங்க உங்க தேவைகளை அணுகிற விதம் மாறும். ஒரு பொருள் வாங்குற நேரம் அது உங்களோட தேவையா இல்ல ஆசையான்னு பார்த்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு பிஸியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க லைஃபை சிம்பிளா மாத்த இந்த கோன்மாரி மெத்தட் ஒரு பெர்ஃபெக்ட் அண்ட் பவர்ஃபுல் சொல்யூஷன். சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த கோன்மாரி மெத்தட்னா என்ன? நேமே புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். ஜாப்பனீஸ் ரைட்டரான மரிய கோண்டோ உங்க ஒர்க் பிளேஸையும் உங்க வீட்டையும் ஒழுங்குபடுத்தினா உங்க வாழ்க்கையவே மாத்தி அமைக்கலாம்னு சொல்றாங்க. இத ரிசர்ச் பண்ணி அவங்க எழுதின புக் தான் தி லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடியிங் அப். மரிய கோண்டோன் அவங்க நேமை யூஸ் பண்ணி தான் கோன்மாரி மெத்தட்னு வச்சிருக்காங்க. இத பத்தின ஒரு சக்சஸ் ஆன சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல கூட வந்துச்சு. இதனால ஜப்பான்ல மட்டும் பிரபலமான இவங்க உலகம் முழுக்க தெரியப்படுறாங்க. பெரிய பெரிய ஆபீஸ், வீடு இதெல்லாம் கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்கறாங்க. நிறைய மில்லினியர்ஸ் கூட இவங்களை புக் பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஒரு பிளான் வாங்க. மரிய கோண்டோ இது ஒரு ஜாபாவே பார்த்துட்டு இருக்காங்க. கோன்மாரி மெத்தட்ங்கிறது டீகல்டரிங் அண்ட் ஆர்கனைசிங். நம்ம கிட்ட இருக்க எந்த பொருள் நமக்கு எவ்வளவு முக்கியம், எந்த பொருள் நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான். இது ஒரு ஐடியாலஜி. நம்மளோட பொருட்கள் நமக்கு ஹாப்பியா தருதா, நம்ம லைஃபை ஈஸியா மாத்துதான்னு பாக்குறது. கண்ணாடியை திருப்பினா எப்படி பாட்டோடு நீங்க நினைக்கலாம். இதுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனையும் என்னோட லைஃப்ல அனுபவிச்ச மகிழ்ச்சியையும் சொல்றேன், கேளுங்க. கோன்மாரி மெத்தட்ல நம்மளோட பொருட்களை ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கணும். அதாவது புக்ஸ், க்ளோத்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருதான் நமக்கு நாமளே கொஸ்டின் கேட்டுக்கணும். ஒருவேளை ஆமானா அந்த பொருட்களை வச்சுக்கணும், அதுவே இல்லைன்னா அதை தூக்கி போட்டுறணும். சரி, முதல்ல கோன்மாரி மெத்தட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்துடலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்ட்ரெஸ் ரெடியூசர்ஸ். நம்ம வீடு கிளீனா இல்லாம பொருட்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் செதறி கிடந்தா நமக்கு கவலை தான் அதிகமா இருக்கும். சோ தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டு அதை ஒழுங்குபடுத்தினா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது, மன அமைதி கிடைக்குது, போக்கஸ்டா இருக்கவும் உதவுது. பாயிண்ட் நம்பர் 2, இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. எப்போ நம்ம வீடு ஆர்கனைஸ்டா இருக்கோ அப்போ நம்ம ஒரு பொருளை தேடும் போது அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதனால நம்ம டைமையும் சேவ் பண்ண முடியும், கூடவே நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட் நம்பர் 3, இம்ப்ரூவ்ட் மென்டல் கிளாரிட்டி. உங்களுக்கு உண்மையிலே எது முக்கியம், எது அவசியம் தெரிஞ்சு போக்கஸ்டா இருந்து முடிவெடுக்கிறதுக்கு இந்த கோன்மாரி மெத்தட் உதவுது. பாயிண்ட் நம்பர் 4, மோர் ஃப்ரீ டைம். வீட்ல இருக்க தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஒழுங்கா ஆர்கனைஸ்டா வச்சிருக்கும் போது நமக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். அங்க எங்கன்னு போய் தேடிட்டு இருக்க மாட்டோம். இதனால நம்மளோட டைம் சேவ் ஆகுது. அப்போ நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைமை நமக்கு யூஸ்ஃபுல்லா மாத்தக்கூடிய, நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஹாபிஸ் எல்லாம் அப்ப பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 5, மோர் மைண்ட்ஃபுல் அப்ரோச் டு கன்சப்ஷன். அதாவது உங்களுக்கு எது வேணும் எது வேணான்னு தெளிவா முடிவெடுக்கிற அளவுக்கு உங்க மைண்ட போக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு இந்த கோன்மாரி மெத்தட் பயன்படுது. அப்போ நீங்க ஏதாவது பொருள் வாங்கும் போது தேவையில்லாததெல்லாம் வாங்கி குவிக்க மாட்டீங்க, வேஸ்ட செலவு பண்றது குறையும். சரி, இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட், சூஸ் a கேட்டகரி. ஏற்கனவே சொன்னது போலதான், உங்களுக்கு முதல்ல எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பாருங்க. அது துணிகளா, புக்ஸா இல்ல கிச்சன் ஐட்டம்ஸான்னு பாருங்க. செகண்ட், கேதர் ஆல் ஐட்டம்ஸ். நீங்க கேட்டகரைஸ் பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. தேர்ட், ஹோல்ட் ஈச் ஐட்டம்ஸ். ஒரு பொருள் எடுங்க, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதான்னு பாருங்க. ஒருவேளை ஆமானா அதை வச்சுக்கோங்க. ஒருவேளை அது எந்த விதத்திலயும் உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அதுக்கு தேங்க்யூ அண்ட் குட் பை சொல்லிருங்க. ஃபோர்த், ஃபாலோ த ஆர்டர். மரிய கொண்டு ஒரு அவுட்லைன் கொடுத்திருக்காங்க, அதே போல ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா க்ளோத்திங், புக்ஸ், பேப்பர்ஸ், மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ், அதாவது இதர பொருட்கள், அப்புறம் சென்டிமெண்ட் ஐட்டம்ஸ். ஃபிஃப்த், டோன்ட் ஃபர்கெட் ஹிடன் ஐட்டம்ஸ். அதாவது ஏதாவது அலமாரிக்குள்ள இருக்க பொருட்கள், முன்னாடி ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு டப்பாக்குள்ள வச்சிருப்போம், அது ஏதாவது பிடிச்ச கமல் உடஞ்சிருக்கும், ஆனா அதை நம்மளால போடவும் முடியாது, தூக்கி போடவும் மனசு இல்லாம வச்சிருப்போம். அது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதை டீகல்டர் அண்ட் ஆர்கனைஸ் பண்ண மறக்காதீங்க. சிக்ஸ்த், கீப் தி ஐட்டம் தட் ஸ்பார்க் ஜாய். அதாவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருளை மட்டும்தான் வச்சிருக்கணும், மத்ததெல்லாம் கண்டிப்பா தூக்கி போட்டுறணும். லாஸ்ட், ஆர்கனைஸ் தி ஐட்டம் யூ ஆர் கீப்பிங். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சிருந்தீங்களா, அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
டீகல்டரிங் அண்ட் ஆர்கனைசிங்க்கு கோன்மாரி மெத்தட் ஒரு பவர்ஃபுல் அப்ரோச். இருந்தாலும் இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த சில டிப்ஸ் அண்ட் வேரியேஷன் உங்களுக்கு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டார்ட் ஸ்மால். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஒரு பெரிய வேலையா தோணுச்சுன்னா சின்ன ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுங்க. செகண்ட், ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஏரியா அட் எ டைம். ஒரு இடத்த சுத்தம் பண்ணி பாதியிலே விட்டுட்டு இன்னொரு இடத்த சுத்தம் பண்ண போகாதீங்க. ஒரு சின்ன போர்ஷனை செலக்ட் பண்ணி அதுல மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்போ உங்களுக்கு இது திணறடிக்கிற மாதிரி இருக்காது. தேர்ட், இன்வால்வ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்ப்பேன், நான் சுத்தம் பண்ணாதான் கிளீனா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உங்க தலையிலே எல்லா சுமையும் வச்சுக்காதீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு இது பெருசா தெரியாது, என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க, சீக்கிரம் முடிக்கவும் முடியும். ஃபோர்த், யூஸ் த கோன்மாரி மெத்தட் ஃபார் டிஜிட்டல் கல்ச்சர். இந்த கோன்மாரி மெத்தட் பிசிக்கல் ஐட்டம்ஸை மட்டும் டீகல்டர் பண்றதுக்கு இல்ல, டிஜிட்டல் கல்ச்சருக்கும் பொருந்தும். அதாவது உங்க மெயில்ஸ்ல நிறைய தேவையில்லாத மெயில்ஸ், ஜங்க் மெயில்ஸ், ஆட்ஸ், இது போல தேவையில்லாத மெயில்ஸை பர்மனண்டா டெலீட் பண்ணலாம். இதே போலதான் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் அப்புறம் சோஷியல் மீடியா ஆப்ஸுக்கும். ஃபிஃப்த், கிரியேட் எ மெயின்டெனன்ஸ் ரொட்டீன். நம்ம வீடு சுத்தமா பொருட்கள் எல்லாம் இருந்த இடத்துல இருந்தபடி இருக்கணும்னா இந்த கோன்மாரி மெத்தட ருட்டீனா மெயின்டைன் பண்ணணும். சிக்ஸ்த், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். டீகல்டரிங் அண்ட் ஆர்கனைசிங்கிறது ஒரு ப்ராசஸ், அதனால கண்டிப்பா டைம் எடுக்கும். அதனால உங்க வேலையை முடிக்கிற வரை டைம் எடுத்து பொறுமையா பண்ணுங்க. இந்த கோன்மாரி மெத்தட் என்னோட லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சுருக்கமா சொல்றேன், பாப்போமா? கோன்மாரி மெத்தட கண்டுபிடிச்சனால என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா என்னோட வீடு ஒழுங்கற்ற நிலையில ஒழுங்கினமா இருந்தது. அதை எப்படி சரி பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாம ஒரு குழப்பத்துல இருந்தேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. அப்புறம் என்னோட துணிகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து கோன்மாரி மெத்தட்ல சொன்னது மாதிரியே ஹோல்ட் பண்ணி பார்த்து இது எனக்கு மகிழ்ச்சியை தூண்டுதான்னு பார்த்தேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா நிறைய ட்ரெஸ் எனக்கு என்னைக்கா தேவைப்படும் நினைச்சு வருஷ கணக்கா தூக்கி போடாம வச்சிருந்திருக்கேன். அது எல்லாத்தையும் டீகல்டர் பண்ண அப்புறம் என்னோட மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ என்னோட அலமாரிய பாக்குறப்போ அவ்வளவு நீட்டா ஸ்பேஷியஸா ஆர்கனைஸ்டா இருந்தது. அது எனக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கொடுத்துச்சு. அப்ப முடிவு பண்ணேன் இதே கோன்மாரி மெத்தட கிச்சன், ஷெல்ஃப், வீடு ஃபுல்லாவும் அப்ளை பண்ணணும்னு. அதே போல நான் முடிக்கவும் செஞ்சேன். இப்போ என்னோட நீட்டான ஆர்கனைஸ்டான வீடை பாக்குறப்போ மன அமைதியை ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இதை என்னோட ருட்டீன்ல ஆட் பண்ணி கண்டினியூஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதனால எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சது. அந்த டைம்ல எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த கோன்மாரி மெத்தட் என் லைஃப் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்காத அளவுக்கு மாத்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட வீடு சுத்தமா இல்லைன்னு ஃபீல் பண்றதே இல்ல, மன அமைதியோட இருக்கேன். என்னோட அனுபவத்துல தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த கோன்மாரி மெத்தட் உங்க வீட்டை மட்டும் கிளீன் பண்றது இல்ல, உங்க மனசுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும். உங்க லைஃப்ல ஒரு விதமான மகிழ்ச்சியை ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காதீங்க, கோன்மாரி மெத்தட் இஸ் a journey, not a destination. இது ஒரு ப்ராசஸ். சோ இதுக்கு டைம் எடுக்கும், பொறுமையா இருக்கணும், எஃபர்ட்டும் போடணும். ஃபைனல் டிப்ஸ், பொறுமையா இருக்கணும். ஆல்ரெடி சொன்ன போல இது ஒரு ப்ராசஸ், சோ கண்டிப்பா டைம் எடுக்கும். ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி டீகல்டர் பண்றப்போ அதை நம்ம கோலா எடுத்துக்கிட்டு ஃபோக்கஸ்டா இருந்து செஞ்சு முடிக்கணும். செல்ஃப் அப்ரிசியேஷன், உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க, சின்னதா செலிப்ரேட் பண்ணுங்க, ஹேபிட்டா மாத்துங்க. நீங்க இந்த டீகல்டர் அண்ட் ஆர்கனைசிங்க உங்களோட டெய்லி லைஃப்ல கொண்டு வரப்போ அது கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா பண்ணும்போது உங்க வீட்டை நீட் அண்ட் டைடியா வெல் ஆர்கனைஸ்டா வச்சுக்க முடியும். அதனால உங்க சந்தோஷமும் கூடும், மன நிம்மதியும் கிடைக்கும். கேக்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த சின்ன விஷயத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க லைஃப்ல ஒரு பெரிய நிம்மதி, மகிழ்ச்சி கிடைக்கும். ரொம்பவே முக்கியமா நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க சொசைட்டி உங்க ஆசையை ஈஸியா தூண்டும். நீங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே அது வாங்கியாச்சா இது வாங்கியாச்சான்னு கேட்பாங்க. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு பொருளை வாங்க சொல்லி ஆசையை தூண்டுவாங்க. சோ யாரு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அதுல சிக்காதபடி இருங்க. உங்களுக்கு ஒரு பொருள் தேவையில்லைன்னா வாங்காதீங்க. சும்மா அழகுக்குன்னு வாங்கி வீட்டுல சேர்த்து வைக்காதீங்க. ஒரு வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த பொருள் எல்லாம் கிளீன் பண்ண கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பொருளை வாங்குங்க, உங்களுக்கு டெய்லி யூஸ் ஆகுற திங்ஸ் வாங்குங்க. இந்த கோன்மாரி ஜாப்பனீஸ் மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி உங்க சந்தோஷத்தையும் உங்க மகிழ்ச்சியையும் இன்னும் பெருசாக்குவீங்க நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கிறேன். நன்றி.